அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் போட்டிருக்க தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதாவது தட்கால் ட்ரெயின் டிக்கெட் புக் செய்யணும்னா, இப்ப எல்லாம் ரொம்ப மோசம். அதாவது கிடைக்கவே கிடைக்காது. முன்னாடி கூட ஓரளவு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த ரூல்ஸ் படி பார்த்தா கிடைக்கணும். ஆனா கிடைக்கவே கிடைக்காது. அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா இத மட்டும் செஞ்சா ஓரளவு கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகேவா? இந்த ரூல்ஸே என்ன அப்படி சொல்லி பார்த்துருவோம். அதாவது ஒவ்வொரு தட்கால் பிஎன்ஆரிலும் அதிகபட்சம் 4 பயணிகள் வரை சேர்க்க முடியும். அது எல்லாமே தெரியும். ஒரு தட்கால் டிக்கெட்னா 4 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆனா, இப்போ கொண்டு வந்திருந்த ரூல்ஸ் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பிஎன்ஆர் அதாவது ஒரு ஐடி இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு ஐடி இருக்கு. அந்த ஐடியில 2 டிக்கெட் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். 2 டைம் தட்கால் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு. அப்படி சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது 2 டிக்கெட்னா 8 பயணிகளுக்கு புக் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ரூல்ஸை மதித்து நம்ம உள்ளே போய் புக் பண்ணுனா என்ன நடக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், ஒரு டைம் புக் பண்ணும்போது நமக்கு பேமெண்ட் கரெக்டாக தான் கொடுத்துருப்போம். என்ன தான் நம்ம கரெக்டாக கொடுத்தாலுமே சில டைமில் நாட் புக்டு அப்படி சொல்லிட்டு வந்துடும். நாட் புக்டுன்னு நம்ம கொடுத்துருக்க ஆட்களுக்கு டிக்கெட் கிடைக்காம போயிடும். ஆனால் டிக்கெட் அவைலபிள் இருக்கும். ஓகே, டிக்கெட் ஒரு 20 டிக்கெட் அவைலபிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். நமக்கு டிக்கெட் கிடைக்கல. அப்போ இன்னொரு வாட்டி லாகின் பண்ணி நம்ம உள்ளே போகலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வாட்டி டிக்கெட் கிடைக்கலன்னா அப்படி விட்டுறக்கூடாது. இன்னொரு வாட்டி லாகின் பண்ணி உள்ளே போகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த ஐடியோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஐடியோ கரெக்டாக பாருங்கள். தட்கால் இன்னும் முடியலை. 11:06 தான் ஆகுது. உள்ளே போகலான்னு போனால் இங்கே 1000 எரர். திஸ் சைட் இஸ் கரண்ட்லி அன்ரீச்சபிள். திஸ் சைட் இஸ் கரண்ட்லி அன்ரீச்சபிள். 3 வாட்டி ட்ரை பண்ணி 3 வாட்டியும் எரர். மணி என்னென்னா 11:06. 11 மணிக்கு தட்கால் புக் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆனால் 11:06 ஆயிடுச்சு. 3 டைமும் எரர் வந்துட்டு. சரி, ஓகே, மறுபடியும் லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே போனால் மணி எத்தனைன்னு பாருங்கள். நான் எல்லாம் டைம் ப்ரூஃப் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டு தான் இந்த வீடியோ போனேன். 11:07. சரி, அதுலேயுமே சைட் இஸ் கரண்ட்லி அன்ரீச்சபிள். அப்போது ஒரு ஐடியில் 2 டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் நமக்கு அறிவிச்சிருந்தாலும் நம்மளை ஒரு டைம் உள்ளே போயிட்டு வெளியே எதர்ச்சியாக தெரியாதனமாக வந்துட்டோம். அந்த ஒரு டைம்லேயே நமக்கு டிக்கெட் புக் ஆகிருக்கணும். அப்படி புக் ஆகாமல் நாட் புக்டு இந்த மாதிரிலாம் எதர்ச்சியாக வெளியே வந்துட்டோம் அப்படின்னா, அதாவது அந்த ஐடிக்குள்ளேருந்து லாக் அவுட் ஆகி வெளியே வந்துடுச்சு அப்படின்னா, நமக்கு அதுக்கப்புறம் தட்கால் டிக்கெட் புக் பண்ணணும்னா உள்ளே போகவே போகாது. திஸ் சைட் இஸ் கரண்ட்லி அன்ரீச்சபிள் அப்படி சொல்லிட்டு வரும். இது உண்மையிலே இப்போ வந்திருக்க ரூல்ஸ்னால தான் வந்துச்சு. மற்றபடி முன்னாடிலாம் அப்படி கிடையாது. நம்ம எப்போ லாகின் பண்ணி உள்ளே போனாலும் இதில் ஸ்லீப்பரில் கிளிக் பண்ணும்போது மறுபடியும் கிளிக் பண்ணும்போது அவைலபிள் இருந்துச்சுன்னா அவைலபிள் 10 அப்படி சொல்லி காமிக்கும். அவைலபிள் இல்லைன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் 20 இருக்குது அப்படி சொல்லி காமிக்கும். இப்போ அந்த சைட்டே நம்மளை உள்ளே விட மாட்டேங்க. அன்ரீச்சபிள் அப்படி சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப் வச்சாச்சு. ஓகேவா? அதனால் ஒரு டைமில் நீங்கள் உள்ளே போயிட்டு தட்கால் டிக்கெட் புக் பண்ண முடியலை, இன்னொரு டைம் டக்குனி போயிட்டு டக்குனி புக் பண்ணலாம். அது எந்த ஐடி, வேறு ஒரு ஐடி யூஸ் பண்ணாலும் சரி, அந்த கம்ப்யூட்டரில் அந்த சிஸ்டத்தில் உள்ளே போகாது. ஓகேவா? அதனால் தட்கால் புக் பண்ணுறதுல அவங்க சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 2 டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னா முடியாத காரியமாக தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருந்தே டிக்கெட் எடுத்துடலாம். ஆன்லைனில் வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு சில பேருக்கு ஃபஸ்ட்டு டைம் புக் பண்ணும்போதே இதில் நாட் புக்டுன்னு வராமல் நமக்கு புக்டு அப்படி சொல்லிட்டு வந்துடும். அப்போ நமக்கு டிக்கெட் கிடச்சிடுச்சு, சந்தோஷம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.